அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி முதல் தை மாதம் 22ஆம் தேதி வரை ஒரு 120 நாட்களுக்கு குரு வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை 4 நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி வரப்போகிறார். குரு வக்கர பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசி என்பதற்கு என்ன மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T7 யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. 2024 வருடம் மே மாதம் முதல் தனுசு ராசி என்பதற்கு 6வது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குருபகான் அமர்ந்த வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளுக்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை. தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் உங்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் கூடுதலாக இருந்திருக்கும். குருபகான் யார் என்றால் தனுசு ராசிக்கும் உங்களுடைய சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குருபகானால் பெரிய அளவு பாதக பலன் இல்லை. தன்னுடைய ராசிநாதன் 3, 6, 8, 12ஆம் வீடுகளில் மறையும் போது கண்டிப்பாக ஒரு தொந்தரவு, அவஸ்தை, நிம்மதி குறைபாடு இதெல்லாம் வந்தே தீரும். 6ஆம் இடம் என்பது சத்துரு, பகை, நோய், கடன், சர்வீஸ் ஸ்தானம். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது சுபகிரகம் எதிர்பாராத அந்த அசுப பலன்களை கூடுதலாக கொடுத்து விடுவார். கடன் இருக்கலாம், நோய் இருக்கலாம், பகை எதிர்ப்பு இருக்கலாம், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் நிறையா தொந்தரவு இருக்கலாம், வேலையில் நிம்மதி இல்லாமல் ஒரு பொழப்பாக போயிட்டுருக்கலாம். கோச்சாரத்திலே குரு வக்கரமடையும் போது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடங்கள் என்று பார்த்தால் ராசியில் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் வீடுகளில் குருபகான் அமர்ந்திருக்கும் போது அந்த குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரிய அளவு 1000 மடங்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் யோகமான நேரமாக இருக்கும். எதிர்வரக்கூடிய ஒரு 120 நாட்கள் தனுசு ராசி என்பதற்கு 1000 மடங்கு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை சந்திக்க போகிறீங்க. ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி முதல் சனிபகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். தைரிய வீரிய சகோதர சகாய ஸ்தானத்திலே சனிபகவான் ஆட்சி பலம் பெற்று தற்போது வக்கரகதியில் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்திலே 3ஆம் வீட்டிலே சனிபகவான் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் சுய முயற்சியால், சுய உழைப்பால், சுய சம்பாத்தியம் பெற்று வீடு, நிலபல சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. குருபகான் வக்கரமாகக்கூடிய காலகட்டம் சனிபகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள், செல்கின்ற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். நண்பர்கள் வழியில் பெரிய அளவு ஒத்தாசை கிடைக்கும். 6ஆம் வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது முதல் விஷயமாக கடன் குறையும். கடன் மேல் கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த கடன் குறையும். 2வது விஷயமாக நோய் தீரும். உங்களுடைய உடலில் 7 நாட்டு சனி நடக்கும்போது கடந்த 8 ஆண்டு காலமாக உங்கள் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் நீங்கும். உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும். நோய் தீரும். 6ஆம் வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மறைமுக எதிர்ப்புகள் விலகும். போட்டி பொறாமை உங்களை பார்த்து உங்களை கெடுக்கக்கூடிய எதிரிகள் அவர்களே தானாக விலகி விடுவார்கள். உங்கள் வேலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும்.
தனுசு ராசி என்பளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையில் நல்ல வருமானம் சம்பாத்தியம் உண்டு. இது 100% தனுசு ராசி என்பளுக்கு உண்மையான பதிவு தான். ஏன்னா கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது துக்கமான செய்தி, துயரமான செய்தி, நோய் நொடி தொந்தரவு, வயிறு சார்ந்த பிரச்சனை, இப்படி எல்லா விதத்திலும் இந்த குருபகவான் கொடுப்பார். அதே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலே தனுசு ராசி என்பர்கள் சம்பாதித்து முன்னேற்றம் அடைந்து விடுவீர்கள். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது பெரும்பாலும் சுகக்கேடு தான் ஏற்படும். நல்ல வீடு, வண்டி, வாகனம், வசதி வாய்ப்புலாம் உயரும். அது 40 வயது 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு. இளைஞர்களுக்கு சுகக்கேடு தான் ஏற்படும். படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் தடங்கள் ஏற்படும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை காட்டும். வீடு, மனை, நிலபல சொத்துக்கள் விற்கிற மாதிரி அல்லது அதன் மூலம் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இதெல்லாம் கொண்டு கொடுக்கக்கூடியது 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே ராகு வரும்போது. கடந்த 5 மாதமாக குருபகவான் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பளுக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புலாம் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தனுசு ராசி என்பளுக்கு சாதகமாக அமையும். வக்கர குருபகவானுடைய 5ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 10வது வீட்டின் மேல் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் மேல் விழுகிறது. 10ஆம் வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது வக்கர பார்வையினுடைய பலன் உக்கிரமாக வேலை செய்யும். இப்போ வேலை தொழில் நன்றாக இருக்கும். வருமானம் டக்கு டக்குன்னு வரும். பொருளாதார ரீதியாக தனுசு ராசி என்பர்கள் உயரலாம். புதிய கடை, புதிய வியாபாரம், புதிய ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழிலை விரிவுபடுத்தக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். அதே மாதிரி நிரந்தரமான வேலை கிடைக்கும். வக்கர குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது. உறக்கம் நன்றாக வரும். ஓய்வு எடுக்கலாம். விரய செலவு, தண்ட செலவுகள்லாம் குறையும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே விரையாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் வெளிநாடு வேலைலாம் கிடைக்கும். தைரியமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். வக்கர குருபகவானுடைய 9ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடக்கும். பணப்பிரச்சனை நீங்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவு தொந்தரவுகள்லாம் நீங்கும். குடும்பம் சுபிட்சம் அடையும். தனுசு ராசி என்பதற்கு தை மாதம் 22ஆம் தேதி வரை ராசிநாதன் குருபகவான் 6ஆம் வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை கொடுக்கிறார். உங்களுடைய மனம், எண்ணம், சிந்தனை குழப்பமடையாமல் ஒரு நிம்மதி பெருமூச்சு அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்கர பெயர்ச்சி தனுசு ராசி என்பதற்கு ஏற்படுகிறது. 1000 மடங்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்வார். சனி பகவான் 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி ஆகிறார். சனி பெயர்ச்சி ஆவதற்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருள் விலகி ஒளி கிடைத்தே தீரும். இதை தனுசு ராசி என்பர்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உழைப்பு, அதற்குண்டான வருமானம் குரு வக்கர பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசி என்பர்கள் 1000 மடங்கு பெற போகிறீங்க. உங்களுக்கு பண தேவைகள் நிவர்த்தியாகும். கடன் காட்சி தொந்தரவுகள் நீங்கும். பகை, எதிர்ப்புலாம், போட்டிலாம் விலகும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும். இது ஒரு நல்ல கால நேரம். தனுசு ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.